இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து ஏபிசிடிஇஎஃப் வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளன. பி என்பவர் சிக்கும் டிக்கு இடையில் உள்ளார். பிக்கு வலதுபுறத்தில் டி உள்ளார். ஏ என்பவர் சிக்கும் டிக்கும் இடையில் உள்ளார். எஃப் என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் உள்ளார். இப்போ நம்ம எப்படி நமக்கு இது ஃபைன் பண்ணணும்னா, இப்போ ஒரு சர்க்குலர் போட்டுக்கிறோம். சர்க்குலரில் மொத்தம் எத்தனை காலம் இருக்குது? 6 ரவுண்ட் இருக்கா? 6 ரவுண்ட் நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். சரியா? பி என்பவர் சிக்கும் டிக்கு இடையில் உள்ளார். அப்போ சிக்கும் டிக்கு இடையில் பி இருக்காரா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. சிக்கும் டிக்கும் இடையில் பி உள்ளார். அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் பிக்கு வலதுபுறத்தில் டி உள்ளார்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ பிக்கு வலதுபுறம் ரைட் சைடு இருக்கா? பிக்கு வலதுபுறம் டி உள்ளார். அப்போ கரெக்டு தானே? செகண்ட் ஸ்டெப்பு ஓகே. ஏ என்பவர் சிக்கு இக்கு இடையில் உள்ளார். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் சிக்கும் இக்கும் இடையில் உள்ளார். ஏ என்பவர் அப்போ சிக்கும் இக்கு இடையில் ஏ உள்ளார் போட்டாச்சா? அப்போ தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சு. எஃப் என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் உள்ளார். எஃப் என்பவர் டிக்கு வலதுபுறத்தில் உள்ளார். கரெக்டு தானே? டிக்கு வலதுபுறம். அப்போ டிக்கு வலதுபுறம் இது இதானே? டிக்கு வலதுபுறம் எஃப். ஓகேவா? இந்த 4 ஸ்டெப் முடிஞ்சா? அப்புறம் அடுத்த கொஸ்டின் சொல்லுங்கள். பிக்கு எதிராக இருப்பது யாருன்னு கேட்குறாங்க. பிக்கு ஆப்போசிட்டில் யார்? இ இருக்காங்களா? இ தான் ஆன்சர். அப்புறம் ரெண்டாவது ஏக்கும் எஃப்க்கு இடையில் இருப்பது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஏக்கும் எஃப்க்கு யார்? ஏக்கும் எஃப்க்கு இடையில் யார் இருக்காங்க? இ. அப்போ ஃபஸ்ட் சம் முடிஞ்சு. செகண்ட் சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பிக்யூஆர்எஸ்டி 5 ரவுண்டாக நமக்கு இது பண்ணி அதில் பிக்கு வலதுபுறம் யார் இருக்கா? ஆருக்கு வலதுபுறத்தில் ரெண்டாவது யார் இருக்கா? பிக்கும் எஸ்ஸுக்கு இடையில் யார் இருக்கா? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? இது நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பிக்யூஆர்எஸ்டி வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளன. பிக்கு வலதுபுறமாக ஆர் உள்ளார். ஆருக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக எஸ் உள்ளார். பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில் டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே மாதிரி ரவுண்டு போட்டுட்டு இப்போ இதில் 5 ரவுண்டு கொடுத்துருக்காங்களா? அப்போ சர்க்குலர் போட்டு 6 காலமாக 6 ரவுண்டாக போட்டிருந்தோம். 6 சர்க்கிள் போட்டிருந்தோமா? இப்போ 5 சர்க்கிளாக போட்டுக்கோங்க. அப்போ பிக்கு வலதுபுறமாக யார்? 6 உள்ளார் போட்டாச்சு. ரெண்டாவது ஆருக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக எஸ் உள்ளார். ஆருக்கு வலதுபுறம் இந்த பக்கமாக. அப்போ 1 ரெண்டாவதாக எஸ் உள்ளார். அப்போ 2 போட்டோம். 2 ஸ்டெப் முடிஞ்சு. அப்புறம் பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில் டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிக்கும் எஸ்ஸுக்கு இடையில் டி இல்லை. அப்போ க்யூ தானே இங்கே வரும். அப்போ இங்கே டி வராது. அப்போ இங்கே தானே வரும் டி. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே அப்போ இந்த இடத்துல க்யூன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ முடிஞ்சிச்சு. இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அதை இப்போ போட்டிருக்கோம். சரி, அதுக்கடுத்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஆருக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக இருப்பது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ க்யூ. ஆருக்கு இடதுபுறத்தில் ரெண்டாவதாக இருப்பது க்யூ. டிக்கு வலதுபுறத்தில் இப்போ யார்? எஸ்.